அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் இப்போது இந்த வீடியோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பூஜையை வீட்டிலேயே எப்படி சரியான முறையில் செய்வது என்பதை செய்முறை விளக்கத்துடன் உங்களுக்கு காட்டப் போகிறேன். இந்த பூஜையை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் செய்தால் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு மற்றும் இறையருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வாருங்கள், எந்தெந்த பொருட்கள் தேவை, பூஜையை எப்படி தொடங்க வேண்டும், என்ன மந்திரங்களை சொல்ல வேண்டும், இறுதியில் எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பார்க்கலாம். முதலில் ஒரு மரப்பலகையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பலகையில் மஞ்சள் அல்லது குங்குமத்தால் ஸ்வஸ்திக் கோலம் வரையுங்கள். அதன் பிறகு சுத்தமான வெள்ளை துணியை அந்த பலகையின் மேல் விரிக்க வேண்டும். வெள்ளை துணியில் ஜவ்வாது அல்லது புனுகு போன்ற ஏதேனும் ஒரு வாசனை திரவியத்தை லேசாக தடவுங்கள். பின்னர் அந்த துணியின் மேல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் திருவுருவப்படத்தை பக்தியுடன் வையுங்கள், அலங்கரிக்க வேண்டும். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் முதலில் ஸ்ரீ விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் மனமுருகி வணங்கி அவர்களின் அருளை வேண்டிய பிறகே பூஜையை தொடங்க வேண்டும். அதன் பிறகு உங்களிடம் இருக்கும் பூக்களைக் கொண்டு பக்தியுடன் லட்சுமி நரசிம்மரை அலங்கரித்து வழிபடுங்கள். செவ்வரளி பூ கிடைத்தால் இந்த பூஜைக்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த பூஜையில் பானகம் நைவேத்தியமாக படைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 9 அகல் விளக்குகள் ஏற்றி வழிபடலாம். இந்த பூஜையை ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் தொடங்கினால் மிகவும் விசேஷம். அது முடியாவிட்டாலும் எந்த ஒரு செவ்வாய்க்கிழமையிலும் இந்த பூஜையை தொடங்கலாம். மல்லிகைப்பூ வாசனை எண்ணெயும் சிகப்பு நிற திரி இருந்தால் பயன்படுத்தலாம். அவை இல்லாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களிடம் இருக்கும் பொருட்களைக் கொண்டே மனநிறைவுடனும் பக்தியுடனும் பூஜையைச் செய்யலாம். பூஜையில் முக்கியமானது பொருட்கள் அல்ல, மனதார மனம் உருகி இறைவனை வேண்டுவதுதான். பக்தர்களின் மனமார்ந்த பிரார்த்தனைகளைக் கேட்டு அருளும் வரங்களையும் வழங்கும் கருணை மிகு தெய்வமாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் போற்றப்படுகிறார். நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வழிபடுங்கள், அவருடைய அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். இந்த பூஜையை ஒரு செவ்வாய்க்கிழமையில் தொடங்கி தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள் செய்து நிறைவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் 9 அகல் விளக்குகள் ஏற்றி பக்தியுடன் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். இந்த பூஜையை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. கடினமாக உழைத்தும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் கடும் சுமையால் மனவேதனையில் இருப்பவர்கள் மனமார லட்சுமி நரசிம்மரை வேண்டி இந்த பூஜையைச் செய்யலாம். பக்தியுடனும் முழு நம்பிக்கையுடனும் இந்த விரதத்தை 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து நிறைவு செய்து உங்கள் மனதில் உள்ள பிரார்த்தனையை இறைவனிடம் சமர்ப்பியுங்கள். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் அருளால் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று பலர் நம்புகின்றனர். நீங்களும் ஒருமுறை பக்தியுடன் செய்து பாருங்கள். விளக்குகளை ஏற்றும்போது அவற்றை நேரடியாக தரையில் வைக்க வேண்டாம். அதற்கு பதிலாக ஒரு தாம்பாளம், தட்டு, வெற்றிலை அல்லது வாழை இலை மீது வைத்து ஏற்றி வழிபடுங்கள். பானகம் செய்வது ஒரு பாத்திரத்தில் சுத்தமான குடிநீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சில துளசி இலைகள், ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், நாட்டு சர்க்கரை சேர்த்து நன்றாக கலக்குங்கள். இதையே நைவேத்தியமாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு படைக்கலாம். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. மேலும் மல்லிகைப்பூ வாசனை எண்ணெய் இருந்தால் விளக்கில் பயன்படுத்தலாம். அது இல்லையெனில் உங்களிடம் இருக்கும் நல்லெண்ணெய் அல்லது நெய்யை கொண்டு விளக்கேற்றி அருகில் மல்லிகைப்பூவை வைத்து பக்தியுடன் வழிபடலாம். நான் கூறிய அனைத்து பொருட்களும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதில்லை. அவை இல்லாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களிடம் உள்ள பொருட்களை கொண்டு மனமார்ந்த பக்தியுடனும் முழு நம்பிக்கையுடனும் பூஜையை தொடங்குங்கள். இறைவன் பார்ப்பது நம் மனத்தின் தூய்மையை. அதன் பிறகு பூஜை அறையிலோ அல்லது வீட்டில் சுத்தமான ஒரு இடத்திலோ மரப்பலகையை தெற்கு திசையில் வைக்க வேண்டும். அதன் மேல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் திருவுருவப் படத்தை வடக்கு நோக்கி வைத்து அலங்கரிக்க வேண்டும். பின்னர் விளக்குகளையும் வடக்கு நோக்கி ஏற்றி வழிபடுங்கள். அதன் பிறகு பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அருகில் எடுத்து வைத்துக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி பக்தியுடன் பூஜையை தொடங்குங்கள். இந்த பூஜைக்காக நான் கூறும் மந்திரத்தை 9 முறை பக்தியுடன் ஜபிக்க வேண்டும். நரசிம்மர் மூல மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு
ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணாம் பத்ரம் மிருத்யம் நமாம்யகம் என்ற மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரமாகும். இந்த பூஜையை செய்து அனைவரும் பலன் அடையுங்கள். நன்றி, வணக்கம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம்.